கோயம்புத்தூரில் உள்ள உக்கடம் பேருந்து நிலையத்தின் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கின. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு இந்த பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகளுக்காக 21.55 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உக்கடம் மேம்பால திட்டத்திற்காக ஓரளவு இடிக்கப்பட்டிருந்த இந்த பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் 2 முனையங்களுடன் மீண்டும் கட்டி முடிக்கப்படும். மாநகராட்சியின் திட்டத்தின்படி வடக்கு பகுதி பேருந்துகளுக்கான முதல் முனையம் மேம்பாலத்தின் செல்வபுரம் சாலை இறங்கும் தளத்திற்கு அருகில் அமைய உள்ளது. தென்பகுதி பேருந்துகளுக்கான 2வது முனையம் தற்போதுள்ள இடத்திலே இருக்கும். இவை இரண்டும் சேர்த்து 58 பேருந்து நிறுத்தங்களுடன் ஒரே நேரத்தில் 80 பேருந்துகளை கையாளும் திறன் கொண்டதாக இருக்கும். இந்த பேருந்து நிலையத்தில் 4 நுழைவு வாயில்கள், 60 பயணிகளுக்கான இருக்கைகள், 3 கழிப்பறைகள், 2 தாய்மார்கள் அறைகள், வணிக பகுதிகள், இலவச வைஃபை, சார்ஜிங் பாயிண்டுகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் ஆகியவை இடம்பெறும். பாதுகாப்பிற்காக 30 கேமராக்கள் மற்றும் அவசரகால பதிலளிப்புடன் கூடிய கண்காணிப்பு மையம் ஆகியவை பொருத்தப்படும். மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த பேருந்து நிலையம் ஆண்டுக்கு 61 லட்சம் வருவாய் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அமைச்சர் நேரு வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 69.2 கோடி மதிப்பில் உயர் CNG ஆலை அமைக்கும் பணிகளையும் தொடங்கி வைத்தார். இது தினமும் 250 டன் கழிவுகளை பதப்படுத்தும் திறன் கொண்டது. செம்மொழி பூங்காவை நிறைவு செய்ய மாநகராட்சி கூடுதல் நிதி கோரியுள்ளது என்றும் அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்றும் அமைச்சர் நேரு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வெள்ளலூரில் நிலவும் மாசு குறித்து பேசிய அவர், உயர் CNG ஆலை தவிர 250 கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் கழிவுகளை மின்சாரமாக மாற்றும் கழிவு மூலம் ஆற்றல் திட்டம் ஒன்று திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் 167.25 கோடி செலவில் உருவாக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா 75% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். அசல் திட்டத்தில் இல்லாத உள்கட்டமைப்பு மற்றும் இயற்கை வடிவமைப்பில் தேவையான மேம்பாடுகளுக்காக 42 கோடி திருத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு கோரப்பட்டுள்ளது என்றார். செம்மொழி பூங்கா முழுமையாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக முதலமைச்சரின் அறிவுரையை ஏற்று செம்மொழி பூங்கா பார்வையிடப்பட்டதாகவும் ஆணையர் அறிவித்தபடி தொகைக்கு மேல் ரூபாய் 50 கோடி மேல் செலவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். முதல்வரின் அனுமதியை பெற்று அந்த நிதியை கொடுத்து பணிகளை முடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான பார்வையிட வந்துள்ளேன். ஆர்எஸ்புரம் மாதிரி பள்ளியில் 2.92 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மாணவர் விடுதி மற்றும் 1.96 கோடி கட்டப்பட்ட வகுப்பறைகள் திறந்து வைத்து சர்வதேச அளவில் அமைக்கப்பட்டு வரும் ஹாக்கி மைதானத்தை ஆய்வு செய்து பணிகளை பார்வையிட்டு விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கவுண்டம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை விரைந்து முடிக்க ஆய்வு செய்வதாகவும் குப்பை மாற்று நிலையத்தினை ஆய்வு மேற்கொண்டு அதேபோன்று உக்கடம் பேருந்து நிலையத்தில் 21.55 கோடி மதிப்பீட்டில் நவீன முறையில் புதுப்பித்தல் பணிகள் துவக்கவும், பாலக்காடு சாலை போத்தனூர் ரயில் நிலையம் அருகில் மாநகராட்சிக்கான குறிச்சி குனியமுத்தூர் குடிநீர் திட்டம் பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார்.